ராயன் திரைப்படத்தோட ஃப்ரீ டிக்கெட் டெய்லியும் ஒருத்தருக்கு ஃப்ரீயாக கொடுக்கப்படுகிறது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, மேலே தெரிகிற இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு ஃபாலோ பண்ணிவிட்டு #ராயன் அப்படிங்கிற ஒரு மெசேஜை லீவ் பண்ணணும். நீங்களும் டிக்கெட் வின் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. இந்தியன் 2 திரைப்படம் ஓவர்சீஸில் எவ்வளவு கலெக்ஷன் பண்ணியிருக்கு, ஓவர்சீஸில் வந்து லாபம் கொடுத்துருக்கா அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். இந்தியன் 2 திரைப்படத்துக்கு ரசிகர் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பு இருந்தது. ஜூலை 12ஆம் தேதி உலகம் முழுவதும் வெளியானது. ஓவர்சீஸில் வந்து இந்த திரைப்படத்தை ஒரு பெரும் தொகைக்கு தான் வந்து விற்றிருந்தாங்க. ஆனால் இந்தியாவில் வந்து இந்த திரைப்படம் வந்து நெகட்டிவான விமர்சனங்கள் கிடைத்ததால் ஃபர்ஸ்ட் டே வசூல் மட்டும்தான் வந்து பெருசாக இருந்துச்சு. அடுத்தடுத்த வசூல் வந்து ரொம்பவே வந்து இந்தியன் 2 வந்து பாதிப்பை வந்து ஏற்படுத்தியது. இந்தியன் 2 வந்து வசூல் வந்து ரொம்ப கம்மியாக வசூல் செய்திருந்தது இந்தியாவில். இது வரைக்குமே வந்து இந்தியாவில் வந்து இந்த திரைப்படம் வந்து வெறும் வந்து 110 கோடி ரூபாய் வரைக்கும் தான் வந்து வசூல் செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஒட்டுமொத்தமாக வந்து உலக அளவில் இந்தியன் 2 திரைப்படம் 203 கோடி ரூபாய் வந்து வசூல் செய்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்தியாவில் வந்து இந்த திரைப்படம் வந்து லைக்கா நிறுவனத்துக்கு கொஞ்சம் வந்து ப்ராஃபிட்டாக இருந்தாலும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸுக்கு வந்து இந்த திரைப்படம் வந்து பெருமளவு லாஸ் அப்படின்னு தான் சொல்லப்படுகிறது. ஆனால் ஓவர்சீஸில் அந்த மாதிரி இல்லை. ஓவர்சீஸில் வந்து இந்த திரைப்படத்தை வெறும் வந்து 28 கோடிக்கு தான் வாங்கியிருந்தாங்களாம். ஆனால் கலெக்ஷன் வந்து 30லிருந்து 40 கோடிக்கு மேலே வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது மிகப்பெரிய சாதனை ஓவர்சீஸ்ல அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓவர்சீஸ்ல வந்து கொஞ்சம் கூட லாஸ் இல்லாமல் பெரிய ப்ராஃபிட்லாம் இந்தியன் 2க்கு வந்து கிடைச்சிருக்காம். அதனால இந்தியன் 2 வந்து ஓவர்சீஸ்ல பெரிய அளவுக்கு ஹிட்னு அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன?